டேய் மெதுவா போங்கடா. டேய் மெதுவா போடா. டேய் இப்படி போனா நான் கெத்து. டேய் நபில அச்சா நேத்து வாங்கின கோட்டல ஒரு கட்டிங் இருக்கு போடுவோமா? பொண்டாட்டி செருப்ப கட்டி அடிப்பாங்க. அண்ணே ஏன் இப்படி குடிச்சு உடம்பெல்லாம் கெடுத்துக்கிறீங்க? இங்க பாரு தம்பி, சரக்கு அடிக்கிறவெல்லாம் சீக்கிரமா சரி சரித்திரமே இல்ல. குடிக்காத நீ தான் என்னைக்கு போக போறேன்னு தெரியல. டேய் நஃபில், என்ன நீ லவ் பண்றதானே? அதை பத்தி நான் இப்ப யோசிக்கல. எப்படியாச்சும் லைஃப்ல செட்டில் ஆகணும். ஏமா சார், ஸ்பீடா வண்டி ஓட்டினது அவன், ஆனா செத்தது நான். சரக்கு அடிக்கிறவனா நல்லா தானே போயிட்டு இருக்கேன். நான் வெறும் சைடிஸ் தானே சாப்பிட்டேன். அவ்வளவே. நான் இன்னும் ஒரு லவ் கூட பண்ணது இல்லையம்மா. அது எப்படியம்மா நல்லவனா பார்த்து தூக்குறீங்க? தம்பி இதுவும் பிக் பாஸ் வீடு மாதிரிதான். கெட்டவங்களை நான் வச்சுட்டு நல்லவங்களை நான் தூக்கிடுவேன். அப்பதானே வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் வரும். இதுதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இதைத்தாண்டா என் தலைவர் கவுண்டமணி அன்னைக்கே எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நீ எதுக்குடா 100 வருஷம் வாழணும்னு கேட்டாரு. அதைத்தான் இன்னைக்கு ஜீவோ எடுத்து ஏமா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு போல.